இன்னும் தோணுதோ அதை செய். நீங்க சிஎம் மந்திரத்தை சொல்லுங்க. சீக்கிரம் மந்திரத்தை சொல்லுங்க பாபா. கங்க்ராச்சுலேஷன் சிஎம். வாழ்த்துக்கள். நீ எப்ப வருவேன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வந்துட்டேன். நான் முதலமைச்சர் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லல. அப்ப நான் ரெடி பாபா. ஜனங்களுக்கு எனக்கு நிறைய தொடர்பு இருக்கு. நான் ரெடி. என்ன ரெடி? யோ பெருசு, சிஎம்க்கு முன்னால் நாதஸ்வரம் வாச்சா கௌரவம், சிஎம்ஏ நாதஸ்வரம் வாச்சா கேவலம்யா. நான் ஏ கத்திரிக்கா, ஒழுங்கா சீஃப் மினிஸ்டர் சொல்றான். எவிடா சொல்ற பார்க்கலாம். இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஐ திங்க் ஐ அம் ஓகே. டே ஆப்பிரிக்கா, என்ன கொலகாரன் ஆக்காத பாபா. நான் ரெடி பாபா, நான் ரெடி. என்ன பாக்குற? நான் இல்லையா? சரி நான் வேண்டாம். அம்மாவையா சிஎம் ஆக்கு, நமக்கு எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சீஃப் மினிஸ்டர் அவ்வளவு சீப்பா போயிடுச்சுல. நினைச்சவன் எல்லாம் சிஎம். யாரு வேணும்னாலும் முதலமைச்சர் ஆயிடலாம். எப்பேற்பட்ட பதவி, எவ்வளவு பெரிய பொறுப்பு. ஒரு வேலைக்காரனை வச்சுக்கிட்டு 4 பேர் இருக்கிற குடும்பத்தை சமாளிக்கிறதுக்கு திண்டாடுறீங்க. நாடுங்கிறது எவ்வளவு பெரிய வீடு, எத்தனை பேருங்க, எத்தனை ஆளுங்க, எத்தனை பிரச்சனைகள். அதெல்லாத்தையும் தீக்கணும்னா எவ்வளவு அனுபவம் வேணும், அறிவு வேணும், தியாகம் வேணும், நேர்மை வேணும், எளிமை வேணும். சிஎம் ஆயிடும் பெருசு. ஒரு தகப்பன் நல்லா இருந்தாதான் ஒரு குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு தலைவன், ஒரு சிஎம் நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும். பாபா நீ சொல்ற மாதிரி ஆள் நம்ம நாட்டுல யாருமே இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு. யாரு? நீதான் பாபா. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. நீ ஏதோ ஒரு முடிவு இருக்க. அம்மா, கந்தன் ஐயா முதலமைச்சர் ஆகணும்னு அந்த மந்திரத்தை சொல்லி வேண்டிக்கிட்டேன். அம்மா, கந்தன் ஐயா பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். சுதந்திர போராட்ட தியாகி, நல்லா படிச்சவர், அறிவாளி, 50 வருஷம்